ஸ்பெஷலான டே என்ன நாள் அப்படின்னா சிவராத்திரி அப்படின்ற ஒரு மகத்தான ஒரு திருநாள். இந்த திருநாள் எப்படி உருவானது அப்படின்னா, ஒரு வேடன் அவன் என்ன பண்றான், வேட்டையாடுறதுக்காக காட்டுல சுத்திட்டு இருக்கும் பொழுது ஒரு புலியானது அவனை துரத்திட்டு வர ஆரம்பிக்குது. புலியோட சண்டை போட முயற்சி பண்றான். பட் அன்னைக்கு அவனுடைய ஆயுதங்கள் அவ்வளவு சரியா இல்லாதனால அவனால புலியோட சண்டை போட முடியல. உயிருக்கு பயந்து என்ன பண்றான், ஓட ஆரம்பிக்கிறான். ஓடி போனவன் என்ன பண்றான்னா, புலி பின்னாடியே துரத்திட்டு வருது. புலிக்கு ரொம்ப பசி போல இருக்கு, இன்னைக்கு விடுற மாதிரி தெரியல. பொதுவா புலியா இருந்தாலும் சரி, சிங்கமா இருந்தாலும் சரி, என்ன பண்ணுவோம் அப்படின்னா பசிச்சா மட்டும்தான் வேட்டையாடும். இல்லன்னா உங்களுக்கு முன்னாடியே மான் எது எது போனாலும், நம்ம மனுஷங்களே நடந்து போனா கூட அடிச்சு சாப்பிடாது. ஏன்னா எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுரும். ஆனா மனுஷ மிருகம் இருக்கோம்ல, நம்ம மட்டும் தான் என்ன பண்ணுவோம், நல்லா வயிறு நிறைய சாப்பிட்டாலுமே இன்னும் 10 வருஷத்துக்கு தேவையான பொருள்லாம் சேர்த்து சேர்த்து வச்சுட்டு இருப்போம் இல்லையா? நீங்க ரோட்ல போய் ஒரு ஒரு மூட்டை அரிசி வச்சீங்க அப்படின்னா, சின்ன சின்ன எறும்பெல்லாம் வரும், தேவையான அரிசியை கொண்டு போயிடும். பறவைகள்லாம் வரும், தேவையான அரிசியை கொத்தி சாப்பிட்டு போயிடும். மாடு கூட வரும், தேவையானதை சாப்பிட்டு போயிடும். பட் மனுஷன் என்ன பண்ணுவான், மூட்டையோட வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடுவான் இல்லையா? சோ மனுஷன் மட்டும்தான் என்ன பண்றான் அப்படின்னா, என்னைக்குமே பகிர்ந்து கொடுக்கக்கூடிய எண்ணம் அவங்க கிட்ட கிடையாது. எல்லாமே எனக்கு 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 அப்படின்ற பேராசை கொண்ட ஒரு பெரிய மிருகம் அப்படின்னா மனித மிருகம் தான். இந்த மனுஷனோட மாட்டிக்கிட்டு தான் இந்த உலகம் ரொம்ப கஷ்டப்படுது. வெறும் மிருகங்கள் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா உலகம் என்னைக்கு நல்லாவே இருக்கும். கொரோனா டைம்ல பாத்தீங்க அப்படின்னா எல்லா காடுகளும் ரொம்ப நல்லா இருந்தது. காரணம் என்னது, மனுஷ மிருகம்லாம் உள்ள போயிட்டு வரல, உலகம் நல்லாவே இருந்தது. அப்படி எனக்கு என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த புலிக்கு ரொம்ப பசியா இருக்கும் போல இருக்கு. என்ன பண்ணுது, பின்னாடியே துரத்திட்டு வருது. அவன் என்ன பண்றான், குடுகுடுன்னு ஓடி போயிட்டு ஒரு மரத்து மேல ஏறி உட்காந்துக்கிறான். ஏறி உட்காந்துட்டா புலி விடுற மாதிரி தெரியல. கீழே உட்காந்து அவனை வேடிக்கை பார்த்துட்டே இருக்கு. நீ கீழே இறங்க மகனே, அவனை சாப்பிட போறேன்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்த்துட்டே இருக்கு. அவன் என்ன பண்றான், நானும் கீழே இறங்க மாட்டேன், நான் மேலே தான் உட்காந்துருப்பேன், உட்காந்துட்டு இருக்கான். நைட் ஆயிடுது. நைட் ஆனா என்ன ஆகும், எல்லாருக்குமே தூக்கம் தான் வரும். இப்பயே தூக்கம் வந்துட்டு இருக்கு நிறைய பேர் இல்லையா? இப்ப நிறைய பேர் தூங்கிட்டு தான் இருக்கீங்க. பக்கத்துல எழுப்பி வேண்டியதா இருக்கு, டப்பு டப்புன்னு. அன்னைக்கு என்ன ஆகுது, அவனுக்கு தூக்கம் வந்துடுமோன்னு பயம். தூங்கினா என்ன ஆகும், மரத்துல இருந்து டோப்புன்னு கீழே விழுவான். கீழே விழுந்தா என்ன ஆகும், புலிக்கு பெரிய விருந்தாயிடும் இல்லையா? அது அவனுக்கு விருப்பம் கிடையாது. இன்னைக்கு நான் வீட்டுக்கு போய் சேரணும், முழுசா வீட்டுக்கு போய் சேரணும் அப்படின்ட்டு அவனுக்கு ஆசை. நைட்டு தூங்காம இருக்கணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு அவன் என்ன தெரியாம பண்ணா, அன்னைக்கு செல்போன்ல பாத்துட்டு இருக்கலாம். இன்னைக்கு செல்போன்லாம் கிடையாது. மரத்துல உட்காந்து இருந்தால அந்த மரத்தினுடைய இலை இருக்கு இல்லையா, இலைய ஒண்ணு என்ன பண்ணா, பிச்சு பிச்சு கீழே போட்டே இருந்தா. நைட்டு ஃபுல்லா இலைய பிச்சு பிச்சு கீழே போட்டே இருந்தா. காலைல பார்த்தது, புலி பார்த்து இறங்குற மாதிரி தள்ளுறான்னு சொல்லிட்டு அது கிளம்பி போயிடுச்சு. அது சோம்பேறி கிடையாது, அதுக்கு வேற எங்கேயாவது ஃபுட்டு கிடைக்கும், நம்மள மாதிரி கிடையாது. அது வேற நான் வேட்டையாடி பாத்துக்கணும்னு சொல்லிட்டு அது கிளம்பி போயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த வேடனுக்கு என்ன ஆனது தெரியுமா, அந்த பிறவி முடியும் போது அவனுக்கு மோட்சம் கொடுத்துட்டார் பகவான். யாரு மோட்சம் கொடுத்தது அப்படின்னா, பொதுவா மோட்சம் விஷ்ணு தான் கொடுப்பாரு. ஆனா அந்த வேடனுக்கு மோட்சம் கொடுத்தது சிவன் மோட்சம் கொடுத்துட்டார். சிவன் எதுக்குடா மோட்சம் கொடுத்தாரு அப்படின்னா, அவன் நைட் எல்லாம் உட்காந்துட்டு இலை தூக்கி போட்டான் இல்ல, அந்த இலையெல்லாம் யார் மேல போட்டானா, கீழே சிவலிங்கம் இருந்திருக்கு. அது அவனுக்கு தெரியவே தெரியாது. கீழே சிவலிங்கத்துக்கு மேல என்ன பண்றான், அந்த இலையை போட்டுட்டே இருந்திருக்கான். அந்த இலை என்ன இலையா, வில்வ இலையா இருந்துருச்சான். அந்த வில்வ இலையை தூக்கி நைட் எல்லாம் சிவ மேல போட 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 சிவபெருமான் நினைச்சிட்டாரா, இவன் எனக்கு அர்ச்சனை பண்றான்னு நினைச்சுக்கிட்டாரு. உண்மையில அவன் என்ன பண்ணல, அர்ச்சனை பண்ணல. அவன் உயிரை காப்பாத்திக்கிறதுக்கு ஒரு வேலை பண்ணிட்டு இருந்தான். ஆனா சிவன் நினைச்சிட்டாரு, அவன் எனக்கு அர்ச்சனை பண்றான்னு நினைச்சுக்கிட்டாரு. அதனால என்ன பண்ணாரு, அவனுக்கு மோட்சத்தை கொடுத்துட்டாரு. சோ இப்படிதான் கடவுள் என்ன பண்றாங்க அப்படின்னா, நாம் தெரியாம ஒரு நல்ல காரியம் பண்ணா கூட என்ன பண்றாங்க, அதற்கு பலன் கொடுத்துட்றாங்க. ஆனா இந்த உலகத்துல மக்கள் எப்படி தெரியுமா இருப்பாங்க, நாம் தெரிஞ்சே நல்ல விஷயம் பண்ணாலும் அவங்களுக்கு என்ன பண்ண மாட்டாங்க, அதுக்கான பலனை கொடுக்க மாட்டாங்க. சோ அதனாலதான் நம்ம சிவபெருமான அசுதோஷ் அப்படின்னு ஒரு பேரால வழிபடுறோம். என்ன பேரு, அசுதோஷ் அப்படின்னு பேர் அவருக்கு. அப்படின்னா ரொம்ப சீக்கிரமா கருணையை கொடுத்துருவார் அப்படின்னு அர்த்தம். பகவான் நாராயணனுக்கு பேரு பக்த வத்சலன் அப்படின்னு பேரு. பக்தர்கள் மேல அவர் எப்படி இருப்பார், ரொம்ப கருணையோட இருப்பார். ஆனா சிவனுக்கு என்ன தெரியுமா பேரு, தர்ம வத்சல அப்படின்னு பேரு. யாராவது ஒருத்தன் ஒரு நல்ல காரியம் பண்ணா கூட போதும், அந்த நல்ல காரியத்தை என்ன பண்ணுவார், அவர் கண்டிப்பா பலனை கொடுத்துருவார். என்ன பலனை தெரியுமா கொடுப்பாரு, சிவனை வழிபட்டோம் அப்படின்னா அவனுக்கு விஷ்ணு பக்தியை கொடுப்பாரு. இதுதான் நமக்கு சிவபெருமான் சொல்ல சொன்னாரு, சிவபக்தா அவன் கண் விஷ்ணு பக்திக்கு சேர்ந்துருவான். சிவபெருமான என்ன தெரியுமா பண்றார், தினசரி அவர் கையில ஜபமாலை வச்சுட்டு இருப்பார். ஜபமாலை வச்சு என்ன பண்ணுவார், தினமும்
ராம 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 ராமன்ட்டு ராமநாமத்தை தினசரி சொல்லிட்டு இருப்பாரு. அதனால சிவபெருமான் தினசரி சொல்லக்கூடிய நாமம் ராமநாமம் தான். அவருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமும் பகவான் தான். வைஷ்ணவானாம் யதாசம்பவம் சொல்லி சொல்றது இருக்கிறதுலே ரொம்ப சிறந்த வைஷ்ணவர்கள யார் நல்ல வைஷ்ணவன் அப்படின்னா சிவபெருமான் தான் நல்ல வைஷ்ணவரா. சோ அப்படிப்பட்ட அந்த ராத்திரி தான் நம்ம என்ன சொல்றோம், சிவராத்திரி சொல்லி சொல்றோம். அந்த வேடன் என்ன பண்ணா, நைட் ஃபுல்லா முடிச்சுட்டு இருந்துட்டு அந்த இலைய பிச்சு போட்டான் இல்லையா, அதனால வந்து சிவராத்திரியா மாறி போயிடுது. இப்ப நம்மளாம் என்ன பண்றோம், சிவராத்திரி பேர்ல நைட்டு ஃபுல்லா சினிமா பார்த்துட்டு நாங்க லைட் ஃபுல்லா முழிச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா அதுக்கெல்லாம் பலன் கொடுக்க மாட்டாரு. திரிசூலத்துல அப்படின்னா உண்மையான சிவராத்திரி அப்படின்னா என்னன்னா, நான் மனமு வந்து பகவானுக்காக ஏதாவது ஒரு சிவராத்திரி. உண்மையில சிவனுக்கு நீங்க ஏதாவது ஒண்ணு செய்யணும் அப்படின்னா சிவனுக்கு பகவானுடைய நாமத்தை சொன்ன 10 ரூபா வில்வத்துல அவர் சந்தோஷப்பட போறது கிடையாது. பகவானுடைய பேரை சொன்னா ரொம்ப பிடிக்கும். அதனால இன்னைக்கு சிவராத்திரி அன்னைக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம், இப்ப எல்லாருமே ஹரே கிருஷ்ணா மந்திரம் பண்ணி இருக்கோம். ரொம்ப உச்சிதமான விஷயம். நீங்க தான் இன்னைக்கு சிவராத்திரி உண்மையில கொண்டாடி இருக்கீங்க. வேற இதுக்கு வேற எந்த கொண்டாட்டமும் தேவையில்லை.